ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் அ சின்னர். இன்னுமே உங்களுக்குள்ளே நான் பாவி, நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வேசித்தனம் பண்ணிட்டேன், என் ஒய்ஃபுக்கு விரோதமாக, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, என் ஹஸ்பண்டும் ஏற்றுக்க மாட்டாங்க, என் ஒய்ஃப் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு கில்ட் ஃபீலிங்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ளே அப்பப்போ இந்த சாத்தான் அந்த கில்ட் ஃபீலிங்கை கொண்டு வந்திருக்கான். நீ பாவி, உன்னை இயேசு எப்படி ஏற்றுப்பார், அவர் எந்த பாவமும் அறியாதவர், அவரால் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. அவர் நம்மளை சிலுவையில் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளை ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லைன்னா எதுவாகவும் அவர் ஏற்றுக்கல. பாவிகளை அவர் பிரைடு, மணவாட்டிகளாக ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இதுக்காக தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அன்னைக்கு பாவம் பண்ணிட்டு ஆதாமும் ஏவாளும் ஒரு மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து. ஸோ மெனி டைம்ஸ் நம்ம பாவம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே நான் தகுதியே இல்லை, நான் அவரை பார்க்குறதுக்கு, நான் அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு, நான் ஆலயத்துக்கு போகிறதுக்கு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிறதுக்கு நான் தகுதியே கிடையாது. நான் இப்போது இந்த போன நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், என் ஒய்ஃப்க்கு விரோதமாகவோ இல்லை என் ஹஸ்பண்டுக்கு விரோதமாகவோ நான் இன்னொருத்தரோட ஒரு இல்லீகல் அஃபேர், ஒரு இல்லைனா நான் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கேன்னா நான் போன நிமிஷம் நான் ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். இப்போ நான் ஆவியானவர் எனக்குள்ளே என்னை சொல்கிறாரு, நீ இந்த பாவம் பண்ணாதம்மா அப்படின்னு என்ன சொல்கிறாரு. நான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு ஒரு 4 நிமிஷம் நான் நல்லா இருந்துட்டேன். 5ஆவது நிமிஷம் நீ இப்படி ஒரு பாவியாக இருக்கியே, நீ இப்படி பாவத்தில் திரும்பியும் விழுந்துட்ட பாரு, நீ உன்னை அவர் ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மனசை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிச்சு, ஆண்டே நான் இதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்யவே கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்மளை திரும்பியும் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிட்டு மனவாட்டியாக நம்மளை ஏற்றுக்க அவர் வல்லவராய் போதுமானவராக இருக்கிறார். அதுக்காக நான் திரும்பி இந்த பாவத்தை பண்ணிட்டு நான் பண்ணிகிட்டே இருப்பேனா அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு தடவையும் அவரை நம்ம கூடவே கூட்டிகிட்டு போய் பாவம் பண்ணுறோம். அது அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் நம்ம யோசிக்கணும். அவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார். ஆண்டு இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிற நல்ல கப்புள்ஸ்க்காக வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி தொலைஞ்சு போன உறவுகளை, தொலைஞ்சு போன பாவிகளை மீட்க தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறாரு. காட் நோஸ் எல்லாமே. நம்ம பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டாலே போதும், அவர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், லூக்கா 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் எப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போது இது ஒரு பாவியான ஸ்திரீ, வேசித்தனம் பண்ணிகிட்ருக்கிற ஸ்திரீ தான் ஆண்டோட காலில் தைலத்தை ஊற்றி அவரோட முடியினால் அதை தொடச்சி தன்னோட கண்ணீர்னால் அவரோட பாதங்களை நனைக்கிறா. அப்போது அப்படி இருக்கும்போது இவ பாவி அப்படிங்கிறத அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம ஒரு பாவம் இந்த வேசித்தனம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பக்கத்து வீட்டில் எந்த வீட்டில் போய் நம்ம பண்ணுறோமோ அந்த பக்கத்து வீட்டு அக்கம் பக்கம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும், இவங்க அடிக்கடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் தெரிஞ்சிடும். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பரிசேயர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும்போது, ஆண்டு தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால எல்லாரை பற்றியும் இப்போவும் நம்மளை பற்றி எல்லாம் தெரியும்ல, அவர் தீர்க்கதரிசிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டருக்கு தெரியும். ஆனால் ஆண்டர் அந்த ஸ்திரீயை தள்ளிட்டாரா, அவள் யாருன்னு அவருக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிச்சயமாக அவள் என்னென்ன பண்ணியிருக்கா எல்லாமே, அவள் எப்படிப்பட்டவ, என்ன பண்ணியிருக்கா எல்லாமே தெரிஞ்சு தான் அக்செப்ட் பண்ணிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். காட் நோஸ் எவ்ரிதிங். தெரிஞ்சு தான் ஹீ சேஸ், நீ என்னுடையவள். அதை தெரிஞ்சு தான் அவர் சொல்கிறாரு, நீ என்னோட மனவாட்டி, நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தமானவள், நான் உன்னை என் ஜீவனை கொடுத்து உன்னை நான் வாங்கிட்டேன், என் இரத்தத்தால் உன்னை நான் கழுவிட்டேன் அப்படின்னு அதை தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. ஸோ நம்மளை நாமளே நான் பாவி தான், நான் தகுதி இல்லை, அவர் என்னை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு நம்மளுக்கு அப்படி நம்ம காதில் அந்த கில்ட் ஃபீலிங் வருது. நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், நான் அதுவும் திரும்பி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா, லெட்
டேக் திஸ் ஆஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். ஆண்டர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு, இல்லான்றே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நான் வந்து முழுமையுமாக உங்களுடைய பாதத்தண்டையில் நான் வந்து என்னை நான் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க உங்களை. ஸோ இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுவான்னா, லூக்கா 7:37, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது ஆண்ட்ரூ வந்து அவள் பாவின்னு தெரிஞ்சு தான் ஹீ இஸ் அலோவிங் ஹர் டு டச் ஹிம். ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், இல்லைனா நான் ஒரு ப்ராஸ்டியூஷன் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் யாரையாவது தொட்டால் என்ன பண்ணிடுவாங்க, என்னை அடித்து ஓட்டுருவாங்க. என்ன நீ எப்பேற்பட்ட பாவி, நீ என்னையை தொடுறியா, என்னையை எப்படி நீ தொடலாம், என்னை தொடுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு பேசுவாங்க, அப்படி தானே. ஆனால் ஆண்டவர் வந்து அவள் யார் என்னன்னு தெரிஞ்சு அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஏன் அக்செப்ட் பண்ணுறாரு? ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து அவள் தெரிஞ்சுக்கிட்டு அவள் இருந்த இடத்துலேருந்து ஓடி வரான். அவள் எங்கே பாவம் பண்ணிகிட்ருக்கா, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல தான் இருப்பாங்கல்ல, அப்படி பாவம் பண்ணுற கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு இடத்துல பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து எங்கேயாவது தனியாக மொத்தமாக தான் இருப்பாங்க. அவள் அந்த இடத்த விட்டுட்டு ஆண்டவர் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் வரா. அப்படிப்பட்ட அழைப்பு தான் நமக்கும். நம்ம என்ன பாவத்தை எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல, அது ஒரு வேளை நம்ம வேறு ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஏதாவது லாட்ஜாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரெசார்ட்டாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து நம்ம அவரை தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து நம்மளை அழைக்கிறார். அன்றைக்கி அந்த ஸ்திரீ அந்த இடத்த விட்டு அவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு ஷீ இஸ் டேர்னிங் ஹர் செல்ஃப் டு தட் பிளேஸ். அந்த இடத்த விட்டு அவள் வரா. ஸோ இப்போது ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். டேர்ன் டுவர்ட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருக்கு நாமளே திருப்பிக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் இந்த பாவத்தை செய்ய விருப்பப்படலை, நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம திரும்புறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அவரை தேடி அவர் அறியணும், அவர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியணும். அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாருன்ற நாலேஜ் நம்ம இருந்தால் தான் நம்ம திரும்பவே முடியும். ஸோ அவள் அறிஞ்சு அவரை என்ன பண்ணுறா, அழுறா. ஸோ நம்மளும் நம்மளோட பாவத்தை அவரோட பாதத்தண்டையில் அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. இவ்வளோ நம்ம என்னென்ன பண்ணோன்னு தெரிஞ்சு தான் அவர் நம்மளை டச் பண்ண அலோவ் பண்ணுறாரு. அது தெரிஞ்சு தான் நீ என் மனவாட்டி, நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கும் ரெடியாக இருக்கிறாரு. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹீ ஹேஸ் கிவன். அவர் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அதனால் அவர் அறிகிறத அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அவரை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளோட வாழ்க்கையை அவருக்காக வாழுவோம். அந்த பாவமான வாழ்க்கையை விட்டு அவர் வச்சுருக்கிற அந்த அழகான பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவர் அறிஞ்சிக்கிட்டா தான் நம்ம அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவரும் நம்மளை அழைக்கிறார். ஸோ உங்களுக்குள்ளே அந்த கில்ட் ஃபீலிங் தேவையில்லை. எனக்குள்ளே நான் இந்த குற்ற ஃபீலிங்கே இருக்குது, நான் இப்படி தப்பு பண்ணிகிட்டே இருக்கேனே, ஐயோ நான் இதை தப்பு பண்ணிட்டேனே, என்னை அவர் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார், அவர் என்னை தள்ளி விட்டுறாரு, இந்த உலகத்தில் யாராவது நான் ப்ராஸ்டியூட், நான் ஒரு வேசித்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் யாராவது போய் தொட்டால் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நம்மளை மன்னித்து நம்மளை அழைச்சி ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை பற்றி தான், அப்படிப்பட்ட இனிமையானவரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து இதை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் அவ்வளோ அருமையான தேவன். அவரால் இந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து கூட உங்களை வெளியே கொண்டு வர முடியும். அவர் இன்னும்
அப்படி ஒரு கில்ட் ஃபீலிங் வரும்போதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை காப்பாற்றிட்டேன், என் ரத்தத்தால் உன்னை மீட்டுட்டேன், என் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டுட்டேன், என் ரத்தத்தால் உன்னை கழுவிட்டேன் அப்படிங்கிற சத்தம் நமக்குள்ளே கேட்கும். அதுக்கு செவி சாயுங்க. திரும்பி அந்த பாவத்துக்குள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம், நம்மளோட சரீரம் எதுக்காக இருக்குது? இந்த கில்ட் ஃபீலிங்கே கேட்டுகிட்டே நம்மளை யாராவது ஆள்றதுக்காக கிடையாது. நம்மளோட சரீரம் வந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்காக. இவ எவ்வளோ அழகாக பாருங்கள், அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அவரோட பாதத்தில் ஊற்றுறா, அவளோட கண்ணீர்னால் அவரோட காலை கழுவுறா, அவரோட தலை முடியினால், அவளோட ஒரு அவயவங்கள்னால என்ன பண்ணுறா, அவள் வந்து நம்ம எப்படி ஆண்டவர் வந்து நம்மளோட அவயவம்னு சொல்லி நம்ம போய் பாவம் பண்ணக்கூடாதுன்னு அவர் விருப்பப்படுறாரோ, அதே அவயவங்கள், அதே பாவமான சரீரம் தான். அந்த சரீரத்தை வச்சு தான் அவள் என்ன பண்ணுறா, அவள் அந்த முடியை வச்சு தான் அவரோட பாதத்தை துடைக்கிறா, அவகிட்ட இருக்கிறத வந்து அவர் காலில் ஊற்றுறா, அவர் கண்களால் அந்த கண்ணீரை வந்து என்ன பண்ணுறா, அவர் காலை வந்து கழுவுறா. ஸோ நம்மளும் நம்மளோட சரீரத்தால் அவரை கனம் பண்ண முடியும். நம்ம பாவம் பண்ணிட்டோங்கிறதுக்காக மற்றவங்க வேணால், இந்த உலகம் வேணால் நம்மளை அருவருப்பாக பார்க்கலாம், கேவலமாக பார்க்கலாம். ஆனால் ஆவியானவர் அப்படிப்பட்டவர் இல்லை, நம்மளை விசேஷித்தவர்களாக பார்க்குறாரு. உலகம் வந்தால் இவளா, ஐயா இவ பக்கத்துலாம் போதா, அந்த பக்கத்துலேயே போயிடக்கூடாது, நம்ம இவக்கிட்டே நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உலகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்ம வந்து அவரை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அவரை வந்து கனம் பண்ணுறதுக்கு, அவரை தொடுறதுக்கு அலோவ் பண்ணுகிற தேவன். அவர் வந்து அவளை லிட்ரலி அவள் வந்து அவரை வர்ஷிப் பண்ணுறா. அந்த தைலத்தை ஊற்றி அது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம். இவளெல்லாம் ஆண்டவர் எங்கே மன்னிப்பார், இவளெல்லாம் எங்கே ஏற்றுக்குவார், இவ்வளோ நாள் இவள் வந்து இந்த பாவத்தில் இருந்தால் இப்போ வந்து ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறா, இவளெல்லாம் வந்து அவர் எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்னு கேட்டால், அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. மனிதர்கள், நம்மளோட நினைவுகள் அவரோட நினைவுகள் கிடையாது. நம்ம நினைக்கிற எதையுமே அவர் நினைக்கிறது கிடையாது. அவரோட எண்ணங்கள் வேறு, அவரோட சிந்தனைகள் வேறு. அவர் வந்து அப்படி நினைக்கிற தேவன், ஒரு நாளும் பாவிகளை வந்து புறமே தள்ளுகிற தேவன் கிடையாது. அவர் வந்து நம்மளை பார்க்கும்போது, இவள் என்னுடையவள், என்னுடைய பிரியமான ரூபவதி, ஏன் கண்மணி அப்படின்னு சொல்லி தான் நம்மளை பார்ப்பார். உலகம் பார்க்குற பிரகாரமாக அவர் நம்மளை பார்க்க மாட்டார். ஸோ நம்மளோட வர்ஷிப்காக அவர் காத்துட்ருக்கிறாரு. நம்ம அவரை ஆராதிக்கணும். வேசித்தனம் பண்ணுற நான் அவரை ஆராதிக்கணும், நான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற நான் அவரை ஆராதிக்கணும், ப்ராஸ்டியூஷனில் இருக்கிற நான் அவரை ஆராதிக்கணும், பான் வீடியோஸே பார்த்துட்ருக்கிறேன்னா அவர் ஆராதிக்கணும், எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு இச்சைக்கு உரிய ஒரு காரியம் வருது என் எண்ணத்தில் அப்படின்ற நான் அவரை ஆராதிக்கணும். என்னோட எண்ணங்கள் மூலமாக நான் வந்து மற்றவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு செக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, நான் அவரை ஆராதிக்கணும்னு அவர் காத்துட்ருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை, இந்த பாவத்தின் காரியங்களை விட்டு நான் திரும்புறதுக்கு, நான் வர்றதுக்கு அவர் என்னை அழைக்கிறார். அவரோட அன்பு என்னை அழைக்குது, அவரோட பரிசுத்தம் என்னை அழைக்குது அப்படின்ற நிச்சயம் நமக்கு வேணும். அவரை உண்மையாகவே அப்படிப்பட்ட தேவன் தான். அவர் அன்பால் நம்மளை அழைக்கிற தேவன். உங்களோட வர்ஷிப்காக நீங்கள் அவரை துதிப்பீங்க, ஏசு நல்லவர்னு நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவரை கனம் பண்ணுவீங்க, உங்கள் சரீரத்தால் நீங்கள் அவரை கனம் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி அவர் வந்து தன்னோட முடியினால், தன்னோட கண்கள்னால, தன்னோட கண்ணீரினால் காலில் விழுந்து, ஸோ போஸ்டரே மாறுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாவம் பண்ணும்போது நம்மளோட போஸ்டர் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல, என்னென்ன போஸ்டரில் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த சரீரம், அந்த அவயவம் தான் அந்த அவயவத்தை வச்சு தான் அவரை கனப்படுத்தணும்னு அவர் விருப்பப்படுறாரு, அவர் ஆராதிக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு, அவரை மகிமைப்படுத்தணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஸோ இந்த பாவத்தை விட்டு நம்ம அவரோட அன்பை தேடி ஓடி வந்துட்டோனாலே போதும், நம்ம அவரை வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உலகம் பார்க்குற பிரகாரமாக அவர் நம்மளை பார்க்குற தேவனே கிடையாது. அவர் நம்மளை இன்னும் என்னுடையவள், ஏன் மனவாட்டி அப்படின்னு சொல்லி தான் உங்களை தான் பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள் என்ன பாவம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிங்க. ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், ஏசப்பா உங்கள் அன்பு எனக்கு வேணும். ஒருவேளை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு நீங்கள் இந்த பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை தேடி தான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து நல்லா இருக்கிற மனிதர்களுக்காக, நல்லா இருக்கிறவங்களுக்காக வரல, பாவியாக
என்னையும் உங்களையும் தேடி தான் அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரோட அன்பை பிடிச்சு கொள்ளுங்கள். அவரோட அன்பை நீங்கள் ஒரு தடவை ருசிச்சுட்டா போதும். எப்படி நம்ம ஒரு தடவை பாவத்தை பண்ணிட்டோன்னா திரும்பி 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 பண்ணணும்னு தோணுதில்ல. ஆனால் ஆண்டோட அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு தடவை ருசிச்சுட்டா போவோம், we will never go back. அவரோட அன்பை வந்து எதுவுமே அவரோட அன்பை வந்து நம்மக்கிட்ட பிரிக்காது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அவரோட அன்பை வந்து ஒரு தடவை நீங்கள் ருசிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் இந்த பாவமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்பவும் திரும்பி போக மாட்டீங்க. அந்த அன்பு வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லா காரியத்துலேயும். கர்த்தர் தாமே அந்த அன்பினால் உங்களை நிறைத்து உங்களை வந்து நீங்கள் எப்போ துதிப்பீங்க, நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் துதிங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த துதியை பார்க்குறதுக்கு அவர் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களோட துதியை அவருக்கு, துதியின் பலியை அவருக்கு செலுத்துங்க. நன்றி ஏசப்பா சொல்லுங்கள். தேங்க்யூ ஏசப்பா, நீங்கள் நேசிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலே போதும். என்னைய நேசிக்கிறீங்களே போதும் அப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவர்ப்பா அப்படின்னு சொன்னாலே போதும். அதுவே பெரிய துதி. அதுவும் நீங்கள் துதிச்சிங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவார். நீங்களும் நானும் துதிச்சோன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவார். பரலோகம் அவ்வளோ ஹாப்பி ஆயிரும். தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடு வந்து கண்டுபிடிக்கப்படும் போது பரலோகத்தில் அந்த ஒரு பாவி வந்து மனம் திரும்புறது மட்டும் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குதான். ஸோ நீங்கள் அவரை துதிக்க மறந்துடாதீங்க, அவரை துதிங்க. அது நிமித்தமாக நீங்கள் பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களோட வாழ்க்கை முழுமையாக மாறுகிறத உங்களால் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது, அதுவும் இந்த வசனம் 1 கொரிந்தியர் 6:20 வந்து உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்மளோட சரீரத்தினாலும் நம்மளோட ஆவியினாலும் நம்ம வந்து அவரை மகிமைப்படுத்தணும். எப்படி இந்த பெண் வந்து தன்னோட தலைமயிரை கொண்டு போய் அவரோட காலில் பூசி காலை தொடச்சி விட்டாலோ, தன்னை கண்ணீர்னால், தன்னோட கண்கள்னால், தன்னோட இருதயத்தினால், அப்போ அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்கும்ல, அவள் வாயினால் இல்லை இருதயத்தை ஊற்றி அவள் வந்து அவரை வந்து ஆராதிச்சிருக்கா. ஸோ மகிமைப்படுத்தியிருக்கிறா. அதே போல் தான் நம்மளும் நம்மளோட சரீரத்தாலையும் நம்மளோட ஆவியினாலையும் நம்ம வந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க. நீங்கள் துதிக்க போகிறதுனால மட்டும்தான் அங்கே இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறார் அவர். உங்களோட துதிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற தேவன். ஸோ அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பாராக. May God bless you.